friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Forever You drama வந்து next episode தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது வயித்துக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்க போகுது. யார் யார் வயித்துக்குள்ள பட்டர்ஃப்ளை பறந்துச்சோ அவங்களும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. ஓகேவாங்க, இன்னைக்கான டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம், ஜோ வந்து ஹாஸ்டலுக்கு வெளியே நிக்கிறேன்னு நார்த்துக்கு வந்து மெசேஜ் பண்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துடலாமா? இந்த மெசேஜை பார்த்தோன்னே நார்த்து பதறான். இவன் எதுக்கு ஹாஸ்டலுக்கு வெளியே நிக்கிறான்னு நார்த்தே பதறிக்கிட்டு இருக்கான். இந்த ஜோ பையன் சும்மா இல்லாம அடுத்தடுத்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உன் மூட்டை முடிச்சு நீ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் தூங்குறதுக்கு தேவைன்னா அதையும் கூட எடுத்து வச்சுக்கோ, குளிச்சு முடிச்சு ரெடியாரு அப்படின்னு வேற அனுப்பிவிட. நார்த்துக்கு கூட கொஞ்சம் பதறது. நான் என்ன தப்பு பண்ணேன் அடி நார்த் பையன் வந்து தெருக்கிட்ட பதற. அதைய போடுறா எனக்கு தெரியும், சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகடா, இதை தவிர நமக்கு எந்த வழியும் இல்ல அப்படின்னு தேர் வேற சொல்ல. சரிடா நீ பேக் பண்ணி என்ன குளிச்சுட்டு வந்துடுறேன்னு நார்த்து பையன் வேகமா குளிச்சுட்டு அவன் வெளியே வந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த தெருப்பையன் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டான். பேக் பண்ணி வச்சவன் சன்ஸ்கிரீனு, கொசு கடிக்க கூடாதுன்னு அதுக்கான லோஷனு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். ஏன்டா லூசு போயில இதெல்லாம் எதுக்குடா எடுத்து வச்ச அப்படின்னு நார்த்து கத்துனா. உட்றா அவர் எங்க கூட்டு போவான்னு தெரியல, ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு தெருப்பையும் எடுத்து வச்சிருக்கான். நார்த்துக்கா ரொம்ப பதறது. ஐயோ அவன் 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தான், டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சுன்னு நார்த்து பதறிக்கிட்டு கீழே வர. கீழே தான் ஜோவே நிக்கிறாரு. ஆமா எதுக்கு லேட்டு அப்படின்னு ஜோ வந்து அரட்ட. அது வந்துங்க அப்படின்னு இந்த பையன் வந்து தலையை சுடிஞ்சிட்டே பேச. சரி சரி அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரம் ஏறு அப்படின்னு ஜோ சொல்ல. எங்கதான் போறோம் அப்படின்னு தான் நான் கேக்குறான். ஏன் சொன்னாதான் சார் வருவீங்களோ, ஏறுடா அப்படின்னு வேற அரட்டி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன, நார்த்துக்கும் வேற வழி இல்லாம அவங்க கூட ஏறி போக எங்க தெரியுமா கூட்டு போறான், ஜோவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆமா எங்கடா போயிருந்த, எங்க போன அப்படின்னு ஜோ கேட்க. அது வந்துங்க வேலைக்கு போனேன் அப்படின்னு நாத்து பையன் வந்து இழுத்து இழுத்து பேச. சரி யார் கூட போன அப்படின்னு ஜோ கேட்க. அது ஃப்ரெண்டுங்க, அது உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு இந்த பையன் வந்து என்னதான் சொன்னாலும் இந்த ஜோ பையனுக்கு கடுப்பா இருக்கு. யார கேட்டடா வேலைக்கு போன, வேலைக்கு போகலாம்னு சொல்லி போயிருக்கீல அப்படின்னு ஜோ பையனுக்கு ரொம்ப கடுப்பு. பேசாமலே எஞ்சி போயிட்டான். இவருக்கு என்ன கடுப்போ, சரி நம்ம வேலையை பார்ப்போன்னு இந்த பையன் பேக்கெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கான். எனவே பர்ஸை கொண்டு வர மாட்டான். ஐயோ பர்ஸை கொண்டு வர மறந்துட்டேன்னா அடுத்த நாள் அப்புறம் எப்படி நான் வீட்டுக்கு போகுதுன்னு இந்த பையன் பேக்கே தேடி பாக்குறான். பேக்ல பர்ஸை காணும். இருக்க பொருள் எல்லாத்தையும் வெளியே கொட்டி போட்டான். இந்த நேரம் கரெக்டா ஜோ வந்து அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜோ வேற கேக்குறாரு. எங்க பர்ஸை கொண்டு வர மறந்துட்டேங்க அப்படின்னு இந்த பையன் வேற வர பதவிக்கிட்டு இருக்கான். ஏண்டா பர்ஸை கொண்டு வர மறப்பியா, இது என்ன மஸ்கிட்டோ லோஷனு, இதெல்லாம் எதுக்குடா நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னு இவர் கேட்க. இல்லங்க நீங்க என்ன எங்க கூட்டு போவீங்களே தெரியலையா, அதான் இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சீங்க அப்படின்னு இந்த நாத்து பையன் சொல்றான். நல்லா சேஃப்டியா எடுத்து வச்சுடா, சேஃப்டிக்கான விஷயம்லாம் எடுத்து வரல, ஆனா தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் நல்லா அடுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு ஜோ வேற இப்படி கலாய்க்கிறாரு. என்னங்க நீங்க வேற இப்படி போட்டு கலாய்ச்சிருக்கீங்க. சரி ஏதாச்சும் வேலை இருக்கா, வேலை எதுவும் இல்லையா அப்படின்னு நாத்து வேற கேக்குறான். ஏண்டா எதுக்குடா இப்ப அதை பத்திலாம் கேக்குற அப்படின்னு ஜோ கேட்டா. ஆமா நார்மலா வேலை இருந்ததுன்னு நீங்க என்ன கூப்பிடுவீங்க அதுக்கு தாங்க கேட்டேன் அப்படின்னு நாத்து சொல்ல. ஜோ முறைக்கிறாரு. சரி விடுங்க நான் எதுவும் பேசல, குளிர்ற மாதிரி இருக்கு, லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் போர்வை ஏதாச்சும் தான் குடுக்குறீங்களா அப்படி இந்த பையன் கேட்க. அங்க கபோர்ட்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படி இவர் சொல்ல. சரிங்க போய் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு நார்த் பையன் வந்து எடுக்க போறான். இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி பையனுக்கு குசும பாருங்களேன், ஜோவோட காலை வந்து லைட்டா இடிச்சு விட்டு போறான். ஏன் சுத்தி போக மாட்டீங்களோ சாரு அப்படின்னு ஜோ கேட்க. எங்க இதங்க பக்கமா இருக்கு அப்படின்னு நார்த் பையன் வேற அவரை கலாய்ச்சி விட்டு போறான். 2 பேரும் மாத்தி நல்லாதான் கலாய்க்கிறாங்க. இருந்தாலும் இதுல வந்து ஜோ இவ்வளவு நேரம் கடுப்பா தானே பேசினாரு. அந்த பையன் அங்கிட்டு போன பிறகு லைட்டா சிரிக்கிறாரு. சிரிக்கும் போது ஆளு பார்க்க தாறுமாறா இருக்காரு. இருந்தாலும் நார்த்து கிட்ட தான் சிடுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த நார்த் பையனும் பிளாங்கெட்ல எடுத்து வந்து சோஃபாவில போடுறான். ஏண்டா இங்க எதுக்குடா படுக்கிற அப்படின்னு ஜோ கேட்க. அட விடுங்க இங்கேதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏன் ஹாஸ்டல் ரூமோட இது சோஃபா தான் சூப்பரா இருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு நார்த் பையன் சொல்ல. என்னமோ பண்ணிட்டு போன ஜோவும் எதுவும் பேசாம உள்ள போயிட்டாரு. ஆனா இந்த நார்த்து பையன் தான் பேய்க்கு பயந்த பையனாச்சே, இவனுக்கு தனியா தூங்க பயமா இருக்கு. யாருக்கு கால் பண்ண தெரியாம இவன் டிபார்ட்மெண்ட் பசங்க இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்கான். இப்ப நம்ம நார்த் வந்து ஒரு பையனுக்கு வந்து கால் பண்றாங்க. அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா நாவு. அவனுக்கு கால் பண்ணி டேய் மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ஆமா இந்த ராத்திரி நேரத்துல கூட நீ தூங்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நார்த் வந்து அந்த நாவு பையன்கிட்ட கேட்க. அவன் கேம் ஆடி இருக்கான். இப்ப நாவு பக்கத்துலயே இன்னொரு பையன் உட்காந்துருக்கான். நாவு பக்கத்துலயே ஸ்வர்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான். ஏண்டா இந்த நடுறதுல உனக்கு எவன்டா கால் பண்ணது அப்படின்னு ஸ்வர் வேற கத்தி பேச. ஏன் இரு என்னது பக்கத்துல இருந்து இன்னொரு வாய்ஸ் சேர்ந்து கேக்குது அப்படின்னு நாத்து கேக்குறான். நான் சொல்றான் அது ஸ்வர்தான்டா, நம்ம ஃப்ரெண்ட் தான் பக்கத்துல உட்காந்துருக்கான்னு நான் சொல்றான். ஆக்சுவலா தாய்லாந்து லாங்குவேஜ் வந்து ஸ்வர்னா என்ன அர்த்தம்னா
புலின்னு அர்த்தம். ஓ, அந்த சிறுத்தை புலி ஓம் பக்கத்துல உட்காந்து கிடக்கும். அந்த சிறுத்தை புலிக்கு இப்ப இங்க என்ன வேலை? அந்த சிறுத்தை புலிகிட்ட பேசியாகணுமே. ஓம் பக்கத்துல இருக்கானா ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நாத்து பையன் வேற இப்படிலாம் பேச, இவன் இப்படிலாம் பேசுறத கேட்டவுடனே அந்த சொற்பையன் இருக்கான்ல அவன் பதறிட்டான். பதறி போனா டக்குன்னு என்ன பண்றானா, நான் கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு போய் நாத்துக்கிட்ட தனியா பேசினான். ஏண்டா இந்த நடுராத்திரி கால் பண்ணி எதுக்குடா அவனை கூட டிஸ்டர்ப் பண்ணிருக்க அப்படின்னு ஸ்வர் கேட்க, எப்பா அதெல்லாம் விடுப்பா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நாத்து கேக்குறான். டே ஜஸ்ட் கேம் தாண்டா விளாண்டேன் அப்படின்னு ஸ்வர் வந்து பதறான். விடு 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 விடு, நீயும் தான் அவனை இத்தனை வருஷமா காதல் பண்ற, ஆனா வாயத்தை வந்து லவ்வ சொல்றியடா, பேசாம நான் வேணா சொல்லிடுறேன்டா, நீயும் பாரு நைட்டு பகல்னு கஷ்டப்படுற, நான் சொல்லிட்டுமா அப்படின்னு நாத்து கேட்க, இல்ல இல்ல காதல சொல்லலாம் சப்ஸ்டியூட்லாம் வைக்க கூடாது, நானே எப்படியாச்சும் சொல்லிடுறேன்டா அப்படின்னு ஸ்வர் வேற சொல்லிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒண்ணு, நான் சொல்லக்கூடாதுன்னா நாளைக்கு எனக்கு நீ வந்து கிரீன் டீ வாங்கி கொடுக்கணும், நான் வாங்கி கொடுப்பியா சொல்லுடா சொல்லு அப்படின்னு இந்த நாட்டு பையன் வேற ஓவரா போட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்கி கொடுத்து தொலைறேன்டா அப்படின்னு ஸ்வர் பையன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம்டா முக்கியமான கேள்வி கேட்டேன்மே, அப்படி என் ஃப்ரெண்டு நான் கிட்ட என்ன இருக்குன்னு அவனை இந்த அளவுக்கு காதல் பண்ற சொல்லு அப்படின்னு நாத்து கேட்க, அட லூசு பையனே, அவன் எவ்வளவு பார்க்க அழகா கியூட்டா இருக்கான், அவனை எப்படா லவ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு ஸ்வர் சொல்றான். எப்பாடா இதுக்கு மேல எதுவும் பேசாத, காலை கட் பண்ண போறேன்னு ஸ்வர் சொல்ல, நான் கால் பண்ணதுன்னு உனக்கு கால் பண்ணேன், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா கால் பண்ணேன், போனை அவன் கிட்ட குடுறா அப்படின்னு சொல்ல, சரி கொடுத்து தொலைறேன்னு நான் கிட்டயும் போனை கொடுக்குறான். ஏண்டா நாவு, இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா, அதான்டா அந்த ஜோ இருக்காம்ல, ஜோவோட வீட்டுல இருக்கேன்டா, அவன் ராத்திரியா இன்னைக்கு கூட்டம் வந்துட்டேன்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஓ பேய பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்ல, ஏன்டா நான் அப்படி சொல்லவே இல்லையடா, ஏன்டா இப்படி ஓவரா பயமுறுத்துறீங்க அப்படின்னு நாத்து பையன் வேற ஓவரா பதறிக்கிட்டு இருக்கான். இதுல நாத்துக்கு வேற ரொம்ப குளிருது, குளிர்ல ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்க. ஏண்டா அதான் ஜோவோட வீட்டுல தானே இருக்க, அவர் தான் பெரிய பணக்காரராச்சே, அவர்கிட்ட இருந்து ஒரு கோட்டை வாங்கிக்கோ, இல்ல கிழிஞ்ச துணியாச்சும் வாங்கி போட்டுக்கோ ஏண்டா அப்படின்னு நான் போய் சொல்லி இருக்கான். ஏன்டா எனக்கு கேட்க ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு நாத்து பையன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஜோ வந்துட்டாரு. இவங்க பேசின எல்லாத்தையும் அவரும் லைட்டா கேட்டாரு. ஆமா என்ன பேசியிருக்க அப்படின்னு ஜோ கேட்க, ஜோவோட சத்தத்தை கேட்டோடனே அவ்வளவுதான் இந்த பையன் பதறிட்டான். பேய் தான் வந்துச்சோன்னே இந்த பையன் பதறி போய் ஜம்ப் பண்ண, ஆமா என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜோ கேக்குறான். அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிருந்துன்னு நாத்து பையன் சமாளிச்சிட்டான். சரி எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு ஜோ சொல்ல, சரின்னு இந்த பையன் என்ன பண்றான்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் நோண்டி பார்த்து கடைசியில பாலை மட்டும் எடுத்துட்டான். அப்புறங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டே ஆகணும். உங்க ஃபேமிலி தான் இவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க, நீங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றீங்க, நீங்க மெடிக்கல் படிக்கணும்னு அவசியமே இல்லையே, எதுக்காக படிச்சீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் வந்து லைட்டா கேட்க, என்னடா பண்ண சொல்றேன், என் அம்மா தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு ஜோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதை சரி பணக்கார குடும்பம்னாலே 4-5 பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஜோவோட குடும்பத்துக்குள்ளயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா ஜோ வந்து அதை பெருசாலாம் சொல்ல, சும்மா லைட்டா மட்டும் என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணதால மட்டும்தான் நான் மெடிக்கல் படிக்கிறேன்னு இவர் சொல்றாரு. சரி நீங்க நான் உங்களுக்கு வந்து பாலை சூடு பண்ணி கொடுக்குறேன்னு இந்த பையன் பாலை சூடு பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம அதுல தேனெல்லாம் கலந்து கொடுக்குறான். எங்க இந்த மாதிரி குடிச்சோம்னா நைட்டு தூக்கம் சூப்பரா வருமா அப்படின்னு நான் சொல்ல, பரவாயில்லடா நீ எது பண்ணாலும் ஸ்வீட்டை வந்து தூக்கல தான் போட்டு கொடுக்குறேன்னு நம்ம ஜோ வந்து லாஸ்ட் எபிசோட் நடந்துச்சுல அதையும் மைண்ட்ல வச்சு சேர்த்துதான் பேசியிருக்காரு. என்னது நானா, ஏங்க எப்படிங்க உங்களுக்கு என்ன பத்தி இவ்வளவு அக்குவே ராணி வேற தெரியுது அப்படின்னு நாத்து பையன் வேற கேட்க, அது முகராசிப்பா, முகராசி, உன்னை பார்த்தாலும் எனக்கு வந்து நல்லாவே தெரியும்னு இவர் பேசி இருக்காரு. சரி ஏதோ ஒண்ணுங்க, உங்களுக்கு தான் சாப்பிட கொடுத்தாச்சுல, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு இந்த நாட்டு பையன் வந்து தூங்க போறான். ஆனா இருடா, ஏன் போறேன்னு காலில் எண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி போய்கிட்டே இருக்க, மாவா என் கூட வான்னு ஜோ என்ன பண்றான்னா கட்டுல தூங்க கூட்டு போறாரு. என்னது இங்கேயா அப்படின்னு நாத்து பையன் வந்து வாவரா பதற, ஏன் பதற இங்கே தூங்குடா அப்படின்னு ஜோ வந்து நாத்த வந்து கட்டிலே தூங்க வச்சுட்டாங்க. நாத்து பையனும் நல்ல இடம் கிடைச்சிச்சுன்னு அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தூங்கின பிறகு பக்கத்துல இருக்காருல ஜோ, அவர் என்ன பண்றாருன்னா அவன் தூங்குற அழக பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு. என்னதான் ரசிச்சாலும் அவன் முன்னாடி கொஞ்சம் பாசமா பேசினா நமக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்ல. என்ன பண்ண சொல்றீங்க, என்னைக்கு இவன் பாசமா மாறி காதலை வெளிப்படுத்தி என்னைக்கு கிச கொடுத்து என்னைக்கு நடக்க போதும் தெரியலையே, நம்ம ஆதங்கம் டைரக்டருக்கு புரிய மாட்டேங்கி. ஜோ இப்படியே பாத்துக்கிட்டே அவர் இரவு பொழுத கழிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலங்காத்தால ஜோ என்னன்னா நல்லா டிக்டாப்பா ரெடி ஆயிட்டாரு. நாட்டு பையனா நல்லா இழுத்து ஊனி நல்லா தூங்கி இருக்கான். என்னடா இவ்வளவு நேரம் தூங்கி இருக்க, எதிரா மணி 7 ஆயிடுச்சு அப்படின்னு ஜோ வந்து எழுப்பி போட்டா. 7 தானங்க ஆகுது, ஏங்க இப்படியே காலையில எழுப்பி போடுறீங்கன்னு நாத்து பையன் மறுபடியும் தூங்க போறான். அது மட்டும் இல்லாம எனக்கு கிளாஸ் வந்து மதியம் தான் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்ல, டே நீ ரொம்ப பேசியிருக்கடா, ஒழுங்கு மரியாதையா குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஜோ என்னன்னா நாத்த கூட்டு போறாரு. அவனும் ரெடியா
ஆகி வெளியே வரான். அப்புறம் கோட்டை ஏதோ கேட்டியப்பா குளிருதுன்னு, இந்தா என் கோட்டை வாங்கி போட்டுக்கோன்னு ஜோ என்ன பண்றாருன்னா அவரோட கோட்டை நார்த்துக்கு கொடுக்குறாரு. இவருன்னா இப்படி இருக்காருன்னு நார்த்து பையனுக்கே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன, இவனை பைக்லயே கூட்டு போறாரு. ஹெல்மெட் எல்லாம் போட்டு விட்டு நல்லா கேரிங்க தான் கூட்டு போறாங்க. சரி இவ்வளவு காலங்காத்தால கூட்டு வந்துட்டீங்க, நான் எங்கெங்க போறது அப்படின்னு நாத்து கேட்க, என் டிபார்ட்மெண்ட்பா அடி இவர் கூப்பிடுறாரு. என்னது உங்க டிபார்ட்மெண்ட்கா அடி இந்த பையன் கேட்க, சரி வரலாட்டி எங்கேயாச்சும் போய் வெயிட் பண்ணு அப்படின்னு இவர் வேற இப்படி சொல்லி இருக்காரு. எங்க போகன்னு தெரியாம இந்த பையன் என்ன பண்றான்னா தனியா போய் உட்கார்ந்துருக்கான். தனியா போய் உட்காந்தே வந்து அதான் ஜோ வந்து கோட் கொடுத்தாருல, அந்த கோட்டை லைட்டா தடவி பார்க்க அதுல பணம் இருக்கு. என்னது பணமா, எங்க உங்க கோட் பாக்கெட்ல வந்து பணத்தை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா இந்த பையன் என்ன பண்றா ஜோக்கு வந்து மெசேஜ் பண்ண, டே அது உனக்கு தான்டா, அதான் பர்சன் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீல, அதான் உனக்காக தான் கொடுத்துருக்கேன்னு ஜோ சொல்ல, என்னங்க நீங்க எனக்காக கொடுத்துருக்கீங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, இதுல இது வேறையா, இல்ல வேண்டாங்க அப்படின்னு நாட் பையனும் மெசேஜ் பண்றான். அட விடுப்பா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு ஜோ பெருந்தன்மையா பேசுறாரு. இவரா இப்படி பேசுறாருன்னு நார்த்து பையனுக்கே ஷாக்கா இருக்கு. இருந்தாலும் இப்ப அந்த நார்த் பையன் வந்து சீக்கிரம் வந்துட்டோம்ல, இவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, யாருக்கு கால் பண்ணான்னு தெரியாம அதான் அந்த நான் இருக்கோம்ல அவனுக்கு கால் பண்றான். அவன் தூக்க கலவரத்துல அணத்திக்கிட்டு இருக்கான். என்ன நம்ம உடம்பு ஹெவியா இருக்குன்னு நான் சுத்தி முத்தி பார்க்க அந்த ஸ்வர் பையன் இருக்கோம்ல அவனும் பக்கத்துலயே படுத்திருக்கான். அவன் பக்கத்துல படுக்கிறத பார்த்த உடனே இந்த நான் பையன் என்ன பண்ணனா ஸ்வர்ற ஒரே எத்து அந்த ஸ்வர் பையன் வந்து கீழே விழுந்துட்டான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு நாத்து கேட்க, டேய் இந்த ஸ்வரடா அதான் சிறுத்த புலி என்ன கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கு, அதான் ஒரு எத்து விட்டேன் கீழே விழுந்துட்டான்னு இவன் சொல்ல நாத்து இதை கேட்டு சிரிக்கிறான். சரிடா இந்த ஜோ வந்து என்ன வந்து சீக்கிரமே இங்க வந்து விட்டுட்டாரு, ரொம்ப போர் அடிக்குதா, என்னை கூப்பிட வாங்கலேண்டா அப்படின்னு இவன் வேற ஓவரா அனத்துறான். என்னது நானா, இல்லடா தூக்கத்தை விட்டு எரிச்சு வர எனக்கு மனசே இல்லைன்னு நான் பையன் வரமாட்டேன்னு சொல்றான். சரி நீ தான் வரல, பக்கத்துல இருக்க சிறுத்த புள்ளி அந்த சொர்ரு அவனாச்சும் வர சொல்லேன்டா அப்படின்னு நாத்து கேக்குறான். சொர்ரு இதை கேட்டவனே இல்ல என்னால முடியாது, நான் தூங்க தான் போறேன்னு சொர் ரொம்ப அடம்பிடிக்கிறான். சரி விடு, நான் சொல்றத அப்படியே அவன்கிட்ட சொல்லு, கண்டிப்பா வருவானு இந்த நாத்து சொல்ல, அப்படியே நாத்து என்ன சொல்லணும் அதை நான் போய் சொல்றான். இங்க பாருடா நீ என்ன கூப்பிட்டு வரணும், அப்படி இல்லாட்டி நான் உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு நாத்த சொல்ல நான் போய் அப்படியே ஸ்வர்கிட்ட சொல்ல, ஸ்வருக்கா பாத்துறது சரிடா சரி வந்து தொலைறேன்னு எப்படியே ஸ்வர் பைய ஒத்துக்கிட்டான். அப்புறம் கிரீன் டீ வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீல அதையும் மறந்துடாத அப்படி நாத்து என்னன்னா இதையும் சேர்த்துதான் சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம 4 ஹீரோஸா காட்டுறாங்க. அதுல ஜோவோட மூஞ்ச பாக்குமே 1000 வாட்ஸ் வந்து நல்லா ஜொலிக்குது. வர நானும் பாக்குறேன் ஜோவோட நடவடிக்கை சரியில்லையப்பா, ஏண்டா எங்க எல்லாத்தையும் பார்த்தா நல்லா எரிஞ்செறிஞ்சு விழுகுற, அது என்ன அந்த பையனை பார்த்தா மட்டும் நல்லா வலிஞ்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு ஆட்ட கேட்க, எப்பா அதெல்லாம் அப்படிதான்ப்பா சில விஷயங்கள் நடக்கும், ஆனா என்ன நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, வாயெல்லாம் டைட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இதுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நல்லா கலாய்ச்சி பேசிட்டு இருக்கும் போதே இன்டர்வியூ எடுக்க ஒரு பொண்ணு வரா. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஹெல்கிட்ட தான் வந்து இன்டர்வியூ எடுக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ரிப்போர்ட் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்ல, இல்ல ரிப்போர்ட்லாம் எழுதல, அவன் ஆளுக்கு லவ் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு இந்த ஜோ வந்து இப்படி கோர்த்து விட்டான். என்னது லவ் லெட்டரா, என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு ஆள் இருக்காங்களா, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வேற ரொம்ப ஆர்வமா கேட்க, நீங்களே வேணா கெஸ் பண்ணுங்களே அப்படின்னு ஹில் வந்து இப்படி சொல்ல, என்னது நானே கெஸ் பண்ணியா, சரிங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா சொல்றேன்னு இந்த பொண்ணு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா சொல்லிக்கிட்டே வர, லாஸ்டா அந்த பொண்ணு வந்து வெட்டினரி டிபார்ட்மெண்ட் சொன்னோடனே ஆமான்னு ஹில் வந்து தலையாட்ட, அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு இதை கேட்டோடனே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. என்னது உங்க ஆள் வந்து வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்களா, சரிங்க உங்க ஆளுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்களேன், நாங்க அவங்க கிட்ட வந்து கன்வே பண்ணிடுவோம், கண்டிப்பா அவங்களும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா சொல்லுங்க அப்படி அந்த பொண்ணு கேட்க, நம்ம ஹில்லும் ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. என்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்றோமோ மனசார சேர்றோமோ அன்னைக்கு என்னோட பெஸ்ட் எல்லாத்தையும் அவங்களுக்காக நான் கொடுப்பேன்னு ஹில் வந்து இப்படி ஒரு மெசேஜ் அனுப்ப, அவ்வளவுதான் இதை கேட்ட எல்லாருமே நல்லா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்ப தெர்ற பாக்குறதுக்காக இந்த மைல்டு பொண்ணு வந்திருக்கா. ஏண்டா எதுக்குடா நீதான் ஹில்ல வந்து நல்லா தானே லவ் பண்ற, பெரிய எதுக்குடா நீ வந்து ஹில்ல ஏமாத்தின ஆனா இந்த பொண்ணு கேட்க, ஏமா என்னவா பேசுற, நான் ஹில்ல ஏமாத்தினேனா, அவர் தானே ஸ்கூல் படிக்கும் போது என்ன விட்டு போனாரு அடி இந்த பையன் சொல்ல, என்னது அவர் உன்னை விட்டு போனாரா, ஏய் என்னடா புரியாம பேசியிருக்க, அவரு ஓரியன்டேஷன் டே அன்னைக்கு அழுதாருல, ஏன் உனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாதா
அடி இந்த பொண்ணு கேட்க, ஏமா என்னம்மா சொல்ல வர அப்படின்னு தெரு வந்து புரியாம கேக்குறான். என்ன அங்க பாட்டிமாக்கு நடந்த விஷயம் இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு மயில்கிட்ட கேக்குறா. இந்த தெரு பையனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா ஓரியன்டேஷன் டே அன்னைக்கு தான் ஹில் வந்து தெரு கூட வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து பிரேக்அப் பண்ணியிருக்காங்க. பிரேக்அப் பண்ணிட்டு ஏன் பிரேக்அப் பண்ணணும்னு இந்த ஹில் பையன் வந்து ஓவரா தண்ணி அடிச்சுட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. பக்கத்துல தான் இந்த மயில் பொண்ணு இருக்கா. எப்பா தண்ணி அடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதப்பா அடி இந்த பொண்ணு இதான் சாக்குன்னு ஹில்லோட கையெல்லாம் டச் பண்ண எல்லாம் அந்த நேரத்துலயே வந்து சூதானமா தான் இருந்திருக்காரு. கையெல்லாம் விலக்கி விட்டு அவர் ஓவரா ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த மயில் பொண்ணு சொல்ல அவன் எதுக்காக அவர் வந்து அன்னைக்கு பிரேக்அப் பண்ணாரு, எதுக்காக அன்னைக்கு வந்து தண்ணி அடிச்சாரு, அவங்க பாட்டி பார்க்க என்னதான் ஆச்சுன்னு தெருக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி. இப்ப இந்த கேள்வி எல்லாத்தையும் மயில் பொண்ணு கிட்ட கேட்க அது எப்படா எனக்கு தெரியும், அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு அவங்க பாட்டி பார்க்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா மத்தபடி என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்றா. என்னதான் நடந்துச்சுன்னு தெரியாம தெருக்கா மண்டை பிச்சுக்குது. இன்னொரு பக்கம் ஹில் இருக்கார்ல, அவர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறத விட்டுட்டு எங்கேயும் வெளியே எஞ்சி போக, ஏண்டா எங்கெல்லாம் படிக்க கூப்பிட்டு நீ எங்கடா வெளியே போற அப்படின்னு ஆட்டு கேட்கறேன். நீங்க உங்க வேலையை பாருங்கடா, நான் ஏன் வேலையை பார்க்க போறேன்னு அவர் ஆளை பார்க்க போயிட்டாரு. இவரு வெளியே போறாரு. இந்த நேரம் தெற்பயிருக்காம்ல அவன் கரெக்டா உள்ள வரான். அது முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசதான் வந்திருக்கான். அப்புறங்க உங்களுக்கு ஹில்ல வந்து ரொம்ப நாளா தெரியும், ரொம்ப வருஷமாவே தெரியும். ஹில்ல பத்தி முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்ச விஷயம் கேட்டே ஆகணுமே. உங்களுக்கு ஹில்லோட ஃபேமிலி பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹில்லோட ஃபேமிலியை பத்தி ரொம்ப பேச வந்து விரும்பவே மாட்டான். அவனுக்கே எப்ப பேசணும்னு தோணுதோ அப்பவே பேசுவான். நீ என்ன கேள்வி கேட்கணும் நீ அவன்கிட்ட கேட்கறதா சரியா இருக்கும்னு இவங்க 3 நாள் சொல்லி வச்ச மாதிரி இப்படி பேசியிருக்கான். சரிங்க சொல்லதான் வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்க தாத்தாவாச்சும் ஏதாச்சும் மீட் பண்ணிருக்கீங்களா, தாத்தா பத்தியாச்சும் அது தெரியுமா அப்படின்னு தெரு வந்து லைட்டா கேட்க, ஐயோ அவர் தாத்தாவா, அவர் பயங்கரமானவராச்சே, அவர் பேரை சொல்லும் போதே முடியெல்லாம் நடுங்குது அப்படின்னு ஆட்டு வந்து பயப்படுறான். அதுலயும் ஜோலாம், அவர் தாத்தா இருக்கார்ல, அவர் தாத்தா என்ன பத்தி என்ன தெரியுமா நினைக்காரு, ஹில் கூட பழகுறது அவங்கிட்ட இருந்து பணத்தை புடுறதுக்காக நான் பழகுறேன்னு அவர் நினைக்கிறாரு. டேய் நானே பிறவிலே ஒரு பெரிய பணக்காரன்டா, பிறகு கூட நான் அவங்கிட்ட பழக போறேன் இப்படிலாம் அப்படின்னு ஜோ சொல்றான். ஏன்னா முட்டா பையில உனக்கு இன்னுமாடா புரியல, அவர் அதை நினைச்சு பயப்படலடா, நீ என்ன ஒரு பொறுக்கி பையன்டா, நீ சரியான பிளே பாய், அவர் பேருன்னு கெட்டு போயிட்டா என்ன பண்ண அதுக்கு தான் பயந்தாருன்னு ஆட்டு பையன் ஒரு பங்கு கலாச்சி இருக்கான். சரிடா உன் கூட பழகுறதுக்கு எதுக்கு பயந்தாரு அதை சொல்லு அப்படின்னு ஜோ கேட்க, எங்க நான் பொறுக்கி பையன் நைட் டைம் கிளப் போவேன் அதை நினைச்சு பயந்தாரு அப்படின்னு ஆட்டு சொல்ல, சொன்னது உண்மை தானே அப்படின்னு ஜோ பையனும் மறுபடியும் கலாச்சி விடுறான். ஆனா உன்னோட எங்க கேங்லயே இந்த தோ இருக்காம்ல, தோ கூட பழகினா மட்டும்தான் அவங்க தாத்தா எதுவுமே சொல்ல மாட்டாருன்னு ஆட்டு சொல்றான். ஆமா நான் தான் நல்ல பையன், நான்லாம் கடைஞ்செடுத்து சுத்தமா நல்ல பையன்டா அப்படின்னு தோன் வேற பேசியிருக்கேன். டே அடங்குடா அடி மிச்சம் இருக்கு 2 பேரும் இப்படி பேசியிருக்காங்க. பாத்தியாடா உங்க தாத்தா பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து மாத்து எங்க கிட்ட வந்து ஹில்னா சாரி கேட்பான். பையன் நல்லா கலகலன்னு தான் இருந்தான். ஆனா திருதுப்புனா அவன் வாழ்க்கையில வந்து ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்து போச்சு. அவங்க பாட்டி இருக்காங்களா, அவங்க பாட்டி கூட லாஸ்ட் இயர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பையனோட வாழ்க்கையில வந்து சந்தோஷம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு தேர்வு வந்து பதற, ஐயோ சொல்லக்கூடாது சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமேனு இவங்க இப்ப பதறாங்க. எங்க சொன்னா சொல்லிட்டீங்க, சரி அந்த ஆக்சிடென்ட் எப்பதான் நடந்துச்சு கரெக்டா சொல்லுங்களேன் அப்படின்னு தேர் கேட்க, அது போன வருஷம் பிப்ரவரி இல்ல மார்ச் மாசம்னு நம்ம ஜோ சொல்ல, என்னது அப்பயா, அன்னைக்கு தானே ஓரியன்டேஷன் டே நடந்துச்சு, சோ அன்னைக்குதான் ஏதோ நடந்திருக்குன்னு இந்த தெற்பையன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அதுக்குள்ளே ஹில் வந்துட்டாரு. என்னப்பா நான் உன்னை கூட்டு போலாமான்னு ஹில் வந்து அவனை வெளியே கூட்டு போக தெருக்கு புரியுது அவரோட வாழ்க்கையில வந்து ஏதோ நடந்திருக்குன்னு. அதனால பையன் வந்து பெருசா எதுவும் கேட்காம, கவலைப்படாதீங்க கடைசி வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு இந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறான். இவன் எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறான், ஆனா ஒண்ணு நமக்கா இப்படி பேசுறான்னு நம்ம ஹில்லுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் நாத்து வந்து கிளாஸ்ல உட்காந்து இருக்க பக்கத்துல இருக்க நாவு அவன் வாயிட்டு சும்மா இல்லாம, என்னடா பாய் ஃப்ரெண்டோட போட்டா, நீ கொடுத்து வச்சவன்டா பாருடா, உனக்கு குளிர கூடாதுன்னு கோட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு ரொம்ப குளிருது, டே பேசாம நீ போட்டிருக்கல கோட்டு, அந்த கோட்டை என்கிட்ட கூடேன்டா அப்படின்னு நான் பையனா நார்த்து கிட்ட பிரச்சனை பண்ண, ஏண்டா என்ன பார்த்தாதான் பிரச்சனை பண்ணணும்னு தோணுதா, அதான் முன்னாடி சொரன்னு ஒரு பையன் உட்காந்துருக்கோம்ல அவன்கிட்ட கேளுடா அப்படின்னு நான் சொன்னா, இல்லடா நீ காலையில தான் பெட்ல இருந்து அவனை தள்ளி விட்டேன், அவன்கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டான்டா நீ கூடேன்டா அப்படின்னு நான் பையன் வந்து ரொம்ப அடம்பிடிக்கிறான். ஏன்டா லூசு போயிடு ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிற, இரு மெசேஜ் பண்ணி எப்படியாச்சும் அவங்கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன்னு நாத்து பையன் மெசேஜ் பண்ண, அந்த மெசேஜை பார்த்தோன்னே என்னது ஏன் ஆளுக்கு குளிர்தா, நான் கோட்டை கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு இந்த சொரு பையன் என்ன பண்றானா
டக்குன்னு கோட்டை கழட்டி நம்ம நாவ் கிட்ட பாஸ் பண்ணி விட நாவுக்கா சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, பசங்க எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. எல்லா பசங்களும் அவங்க பாதையை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரம் கரெக்டா நார்த்துக்கு வந்து ஜோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. எங்க இருக்க அப்படின்னு கேட்க, எங்க காலேஜ் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன், அப்படியே வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதாங்க. என்னங்க கேள்வி இது அப்படின்னு நார்த் பையனும் மெசேஜ் பண்றான். பாரு, நீ பஸ்ல அங்கங்கன்னு அலையெல்லாம் தேவையில்ல, அப்படி நேரம் முன்னாடி பாரு அப்படின்னு ஜோ மெசேஜ் பண்ண, முன்னாடி என்ன இருக்குன்னு இவனுங்க உத்து பார்க்க முன்னாடி இருக்கிறது ஜோ. நான் தான் உன்னை கூட்டு போக வந்திருக்கேன்னு இவர் இப்படிலாம் கேரிங்கா பேச, நம்ம நார்த்துக்கா எதுக்குடா இவர் இப்படி பண்றான்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பீதியா இருக்கு. அதே நேரம் லைட்டா உள்ளுக்குள்ள வந்து ஹாப்பியாவும் இருக்கு. இந்த ஒரு ஹாப்பியான சீனோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. என்ன, நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டு போங்கப்பா. ஓகே பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.